இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். வீட்டில் இருந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. திடீர்னு ஒரு மனமாற்றம். நம்ம சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போய் 2-3 மாதம் ஆகுது. அதனால் இன்றைக்கி சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. அதனால் இன்றைக்கி நாங்கள் சென்னிமலை முருகர் கோயிலுக்கு தாங்க வந்தாச்சு. நான் காலையில் எழுந்திருக்கும் போது கூட நான் இந்த சென்னிமலை முருகரை வந்து தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சிறப்பான தரிசனமாக அமைஞ்சுது. இந்த சென்னிமலை முருகர் கோயிலில் தான் கந்த சஷ்டி கவசம் பாடப்பெற்றது. இந்த கோயிலில் வந்து படிக்கட்டு வழியாகவும் போகலாம், பஸ் வழியாகவும் போகலாங்க. இப்போ வந்து பஸ் பாதையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பஸ்ஸு போகாது, வண்டியிலையும் நம்ம போக முடியாது. படி வழியாக தான் நடந்து போகணும். அதனால் நாங்கள் படி வழியாகவே நடந்து வந்தாச்சு. இந்த கோயிலில் வந்து 1310 படிக்கட்டுகள் இருக்குது. படிக்கட்டு வழியாக ஏறி வந்து சாமியெல்லாம் சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. நாங்கள் வந்த நேரம் படிக்கட்டில் வரும்போது கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கோயிலில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. சிறப்பான தரிசனம். சாமி கும்பிட்டுட்டு சென்னிமலையில் வரப்பெல்லாம் நான் சந்தனம் வச்சாதாங்க எனக்கு ஒரு திருப்தி. அதனால் சந்தனமும் வச்சாச்சுங்க.